ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ரங்காஸ் கிளாஸஸ். இன்னைக்கு ரங்காஸ் கிளாஸஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸ். சோஷியல் சயின்ஸ்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 9th இருந்தாலும் சரி 10th இருந்தாலும் சரி உங்களுக்கு 80 மார்க்ல கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த 80 மார்க்ல இருந்து கொஸ்டின்ஸ் எப்படி ஸ்பிளிட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்டரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபில இருந்து தான் உங்களுக்கு மார்க் ஸ்பிளிட் ஆகும். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எக்கனாமிக்ஸ். அடுத்து ரங்காஸ் கிளாஸஸ் 9th சிபிஎஸ்சி எக்கனாமிக்ஸ் 3rd யூனிட் போவர்ட்டி ஆஸ் எ சேலஞ்ச். இப்போ போவர்ட்டினா என்ன? நிறைய பேருக்கு நிறைய மாடல் சொல்லுவோம். நான் உங்களுக்கு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் சொன்ன மாதிரி தான் யூனிட்டுக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் என்னன்னு தான் நம்ம பார்க்க போறோம். போவர்ட்டி அப்படின்னா நம்ம ரேஷன் கடையில பொருள் வாங்கியிருக்கோம். அந்த ரேஷன் கடையில பொருள் கூட வாங்குறதுக்கு காசு இல்லாம ஒரு சில பேர் இருப்பாங்க. ஏன்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரேஷன் கடையிலேயே ரொம்ப கம்மியான விலையில தான் கொடுப்பாங்க. அந்த கம்மியான விலையில கூட வாங்க முடியாத ஒரு சில பேர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களதாங்க போவர்ட்டின்னு சொல்லுவோம். முழுக்க முழுக்க இது ஒரு ஜென்ரலா சொல்றதுல இந்த ஜென்ரலா புரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு நீங்க இந்த யூனிட்டுக்குள்ள போங்க. போவர்ட்டி ஆஸ் எ சேலஞ்ச் அதோட டெஃபினேஷன் தாங்க இங்க கொடுத்துருக்கேன். பேசிக் நீட்ஸ் ஒருத்தருக்கு பேசிக் நீட்ஸே இல்லைன்னா அவங்களே போவர்ட்டி சொல்லுவாங்க. இந்த ஒரு டைம் நல்ல ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த யூனிட்டுக்குள்ள நீங்க மூவ் பண்ணுங்க. பேசிக் நீட் ஒருத்தர்கிட்ட ஃபுட் இல்ல, கிளாத்திங் இல்ல, ஹவுஸ் இல்ல, எஜுகேஷன் இல்ல, ஹெல்த் சரியில்லை, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு சொல்லி நம்மளுக்கு கவர்மெண்ட் அங்க சப்போர்ட் பண்ணா அந்த அவங்கள போவர்ட்டியில இருந்து அவங்கள வெளியில கொண்டு வரலாம். அதுக்கு தான் இந்த கவர்மெண்ட் வேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். போவர்ட்டியை ஒழிக்கணும்னா கவர்மெண்ட் கண்டிப்பா நினைச்சா முடியும், பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நிறைய நீங்க பார்த்திருப்பீங்க. அதுக்கு இந்த யூனிட்டை நீங்க கவர் பண்ணணும்னா 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 4 மார்க், 5 மார்க் எல்லா மார்க்குமே நீங்க முடிக்கணும்னா அதுக்கு உங்களுக்கு தேவையானது இந்த 5 கீவேர்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 5 கீவேர்டு கீழே இருக்கிற கீவேர்ட்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களால ஈஸியா இதுல இருந்து எந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்தாலும் உங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு உங்களால மார்க் எடுக்க முடியும். பார்த்துக்கோங்க. 5 கீவேர்டு பார்த்துக்கோங்க. போவர்ட்டி, போவர்ட்டி லைன், சோஷியல் எக்ஸ்க்ளூஷன், வல்னரபிள் குரூப், போவர்ட்டி எலிவேஷன் ப்ரோக்ராம்ஸ். நான் இங்க சொன்ன பாத்தீங்களா, கவர்மெண்டால எடுத்துட்டு வெளியில வர முடியும் போவர்ட்டில இருந்து ஒரு மக்களை, அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தான் இந்த ஸ்கீம். இப்போ நம்ம அதர் கிளாஸஸ்ல பார்த்த 4 சாப்டர்ல இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக், இல்ல சார் எனக்கு இந்த கான்செப்ட் புரியல சார், எனக்கு இந்த கான்செப்ட்ல மார்க் வர மாட்டேங்குது சார், எனக்கு 2 மார்க் வருது சார், 3 மார்க் வரல சார், எந்த ஒரு மார்க் சப்ஜெக்ட் இருந்தாலும் சரி நான் இங்க கொடுத்திருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கிளாஸஸ்க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம ஆன்லைன் கிளாஸ்ல நான் அழகா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். என்கிட்ட 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 4 மார்க், 5 மார்க் பிடிஎஃப் இருக்கு. நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அழகா 1 ஹவர்ல எந்த யூனிட் இருந்தாலும் முடிக்கிறோம், கட்டுறோம், தூக்குறோம்.